Hello everyone, welcome to CAD Test. இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா நம்ம AutoCAD 2021 வெர்ஷன்ஸோட ட்ரா டூ டிராஃப்டிங் டிசைனிங் 3D மாடல்ஸ் அதை தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து மாடிஃபைங் டூல்ஸ். இப்போ ட்ராயிங் இன்சர்ட் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஷார்ட்கட்ஸ் தெரிஞ்சிருக்கு. Ctrl+N ப்ரெஸ் பண்ண உடனே நம்மளுக்கு நியூ விண்டோ ஓப்பன் ஆகுது. ஓப்பன் கொடுத்த உடனே நம்மளுக்கு விண்டோ அரைஸ் ஆகிடும். இதை நம்ம ஃபுல்லாக ஸ்க்ரீன் பண்ணிப்போம். ஓகேங்களா, நம்ம வந்து போன வீடியோவில் ட்ரா டூல்ஸ் கீழே இருக்கிறது என்னென்ன இருந்துச்சுன்றதை பார்த்துருந்தோம். ட்ரா டூலோட கீழே வந்து இந்த கமெண்ட்ஸ் அப்புறம் இதெல்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது மாடிஃபை டூல்ஸ். அதாவது நம்ம இப்போ ட்ரா பண்ணியிருக்கிற டூல்ஸை வச்சு எப்படி மாடிஃபை பண்ணலாம்ன்றது இது கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நம்ம மூவ் வந்துட்டு இப்போ நான் ஒரு ரெக்டாங்கிள் ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று ட்ரா பண்ணி அந்த ஆப்ஜெக்டை நான் இப்போ மூவ் பண்ணணுன்னாக்கா இதுக்கு ஷார்ட்கட் வந்து எம்ஓ ப்ரெஸ் பண்ண உடனே நம்மளுக்கு இங்கே ஆப்ஷன் வந்து என்டர் கொடுத்துட்ட உடனே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு செலக்ட் தி ஆப்ஜெக்ட்னு கேட்டு எனக்கு எந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணமா இருந்துச்சு அண்ட் தென் என்டர் கொடுத்துக்கோங்க. என்டர் அண்ட் தென் ஸ்பெசிஃபை அ பாயிண்ட் இன் பேஸ் பாயிண்ட். எந்த பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு மூவ் ஆகணும்னு கேட்குறாங்க. இந்த பாயிண்ட்டான்னு எனக்கு இந்த பாயிண்ட்டுன்னு ஒன்று செலக்ட் பண்ணி அண்ட் தென் நம்ம இப்போ அந்த ஸ்ட்ரைட் டைரக்ஷன் மேலே கீழே எங்களுக்கு எப்படி வேணுமாலும் அந்த பாயிண்ட் வச்சுக்க நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இங்கே நான் ட்ராப் பண்ண ஒரு ஆப்ஜெக்ட் இங்கே வந்துருக்குது இல்லையா. அடுத்தது இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொட்டேட் எந்த ஆப்ஷன்ஸ்னாக்கா இப்போ வந்துட்டு எனக்கு ஆப்ஜெக்ட் இப்போ இப்படி இருக்கு இல்லையா, எனக்கு வந்து இப்போ இந்த ஆப்ஜெக்ட் ரொட்டேட் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் செலக்ட் ஆப்ஜெக்ட் என்டர், அதுக்கப்புறம் பேஸ் பாயிண்ட் கொடுத்துட்டோன்னே எனக்கு இந்த ஆப்ஜெக்ட் ரொட்டேட் ஆகுது. ஓகே மூவ்க்கும் ரொட்டேட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மூவ் ஆப்ஜெக்ட் நான் யூஸ் பண்ணோம்னாக்கா இந்த ஆப்ஜெக்டை நான் எங்கே வேணாலும் மூவ் பண்ணலாம். ஆனால் ரொட்டேட்ன்றதை வந்துட்டு அந்த பேஸ் பாயிண்ட் நான் செலக்ட் பண்ணிட்டேன்னாக்கா அந்த ஆப்ஷன்ஸ்லேருந்து எனக்கு ரொட்டேட் பண்ண தான் முடியும், மூவ் பண்ண ஆகாது. மேலே கீழே மூவ் பண்ணதாகவும் ஆனால் ஆப்ஜெக்ட் மூவ் பண்ணுறதுக்கு என்னால் ஆகாது. அதுதான் மூவ்க்கும் ரொட்டேட்டிவ் இருக்கிற டிஃப்ரென்ஸு. அடுத்தது இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ட்ரிம்னாக்கா என்னன்னாக்கா இப்போ எனக்கு ட்ரிம்னு செலக்ட் பண்ணிட்டோன்னே இங்கே நம்மளுக்கு ஷார்ட்கட் வந்து டிஆர் அண்ட் என்டர் கொடுத்தோடனே நமக்கு ட்ரிம் ஆக்டிவேட் ஆகிடும். அதே வந்து AutoCAD 18, 19, 16 என்ன ஆகுதுனாக்கா ட்ரிம்மல் கொடுத்து என்டர் கொடுத்த உடனே அப்புறம் நம்ம பேஸ் பாயிண்ட் செலக்ட் பண்ணணும். ஒரு வாட்டி தான் நம்மளுக்கு யூஸ் ஆகும். திருப்பி அப்புறம் ஸ்பேஸ் கொடுத்த உடனே இது 2021 வெர்ஷனோட நம்மளுக்கு பாருங்க நான் எவ்வளோ வாட்டி வேணாலும் ட்ரிம் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஜெக்ட். ஓகேங்களா, அதே ப்ளஸ் எஸ்கேப் ஆகிட்டோன்னே ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இங்கே இருக்கிறது வந்துட்டு இது வந்து நம்மளுக்கு காப்பி. இது காப்பி என்னதுனாக்கா இப்போ வந்துட்டு காப்பி ப்ரெஸ் பண்ணிட்டு உடனே ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் எனக்கு இந்த ஆப்ஜெக்ட் வந்து காப்பி ஆகும். இதே மாதிரி நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட் நான் சூஸ் பண்ணிக்கலாம். என்டர் அப்புறம் வந்து உங்களுக்கு இதில் பேஸ் பாயிண்ட் கேட்குது. எனக்கு இந்த பேஸ் பாயிண்ட் செலக்ட் பண்ணிட்டு அந்த டிஸ்டன்ஸ் எனக்கு இப்போ வந்து இந்த பேஸ் பாயிண்ட்லேருந்து எனக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோ வேணுமா இருக்குதுன்னு கேட்குது. நான் இப்போ ஒரு 40 அண்ட் கொடுத்துட்டு என்டர் கொடுத்த உடனே எனக்கு அடுத்து 40 mm எனக்கு பாருங்க அடுத்து 40 ஒன்று எனக்கு இந்த பேஸ் பாயிண்ட்லேருந்து எனக்கு 40 mm இதாக இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது வந்து மிரர் ஆப்ஜெக்டை சூஸ் பண்ணி எனக்கு வந்து நான் இப்போ இந்த ஆப்ஜெக்டை மிரர் பண்ணணுமாச்சுனாக்கா இந்த ஆப்ஜெக்டை நான் செலக்ட் பண்ணி என்டர் கொடுத்துட்டோடனே அண்ட் தென் இதுக்கு ஃபர்ஸ்ட் லைன் கேட்குது. இதுக்கு ஃபர்ஸ்ட் லைன் இங்கே நான் கொடுத்துட்றேன் அண்ட் தென் ஃபர்ஸ்ட் லைன். இப்போ எனக்கு செகண்ட் லைன் ஸ்பெசிஃபை பாயிண்ட்னாக்கா இங்கே பாயிண்ட் கொடுத்த உடனே எனக்கு இங்கே தான் வரும். எனக்கு அதனால நான் என்ன பண்ணேன் ஸ்பெசிஃபை இங்கே கொடுத்த உடனே எனக்கு பாருங்க இது இங்கே ஸ்ட்ரெயிட் லைன் இங்கே ட்ரா பண்ணியிருந்தாலும் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி எனக்கு ஒரு மிரர் வந்துடும். அதே மாதிரி நம்மளுக்கு மிரர் எப்படி வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். அதே இப்போ வந்து இப்போ எனக்கு மிரர் வந்துட்டு எஸ் கொடுத்துட்டு உடனே இப்போ நெக்ஸ்ட் நான் ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணால் எனக்கு அதே கமெண்ட் வரும். என்டர் கொடுத்துட்டு என்டர் அண்ட் தென் பேஸ் பாயிண்ட்னு கேட்குது. பேஸ் பாயிண்ட் இதை கொடுக்குறேன். இப்போ எனக்கு பாருங்களேன் இது ஆங்கிள் உங்களுக்கு எப்படி வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அதே உங்களுக்கு டைமென்ஷன் இருந்துச்சுனாக்கா அந்த லென்த்து ஸ்பெசிஃபை பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அது லைட் ட்ரா ஆகும். இப்போ எனக்கு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, எனக்கு இப்படி ட்ரா ஆகிடுச்சு. இப்போது இது நான் வந்து இது மிரர் பண்ணிக்கிறேன். காப்பிக்கும் மிரருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்குறீங்களா. காப்பிக்கு வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு ஆப்ஜெக்டை நான் சூஸ் பண்ணி அது வந்து டிஸ்டன்ஸ் லைக் இப்போ அது இப்போ எனக்கு வந்து ஒரு 4 mm 30 mm 40 mm அந்த மாதிரி என்ன மிரர் பண்ணிக்கலாம். அதே வந்து காப்பியில் என்ன ஆகுதுனாக்கா
காப்பியில் அந்த மாதிரி நான் 4mm 5mm காப்பி பண்ணிக்கலாம். அதே மிரர் வந்துட்டு நான் பேஸ் பாயிண்ட் சூஸ் பண்ணுறேன்னாக்கா அந்த பேஸ் பாயிண்ட்டோட ஆக்சிஸ் லைன் தான் நான் டைரக்ஷன் சூஸ் பண்ணுவேன். அந்த ஆக்சிஸ் லைனில் தான் எனக்கு வரும். சேம் ஆஸ் இட் இஸ் ரொட்டேட் பண்ண மாதிரி தான். ரொட்டேட் நம்ம எப்படி ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம மிரர் ஆப்ஷனும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அடுத்தது இப்போ வந்துட்டு ஃபிலெட் வந்து இது நம்மளுக்கு ரொம்ப டிசைனிங் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு ஆப்ஜெக்ட் எனக்கு ஃபிலேட்டுக்கு வந்து இப்போ நான் ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று எடுத்துக்கிறேன், ரெக்டாங்கிள் பாக்ஸ். இப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்டை பார்த்த உடனே இப்போ நம்ம ஏன் ஃபிலேட் நம்ம யூஸ் பண்ணுறோம்னாக்கா இப்போ இங்கே கார்னர்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம எதனா ஒரு ஆப்ஜெக்ட் பார்த்தோம்னாக்கா அட்லீஸ்ட் நம்ம கொஞ்சம் அது நம்மளுக்கு ஃபிலேட்டாக இருக்கும். ஷார்ப் எஜஸ் எதனா இப்போ நம்ம கை கிச்சிக்கிறதோ இல்லை மெட்டாலிக் ஷார்ப்பாக இருக்கும், அதுலேருந்து டேமேஜ் நம்மளுக்கு ரத்தம் வருது அந்த மாதிரி இருக்கும். அதனால ஃபிலேட்ஸ் ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபிலேட்டுக்கு ஷார்ட்கட் வந்து FIL கொடுத்த உடனே இங்கே என்டர் கொடுத்துடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து இதில் என்ன கேட்குது, ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் எனக்கு வந்து இது என்டர் கொடுத்துறேன். என்டர் அண்ட் தென் ரேடியஸ் இங்கே இருக்குது இல்லையா, ரேடியஸ். இப்போ எனக்கு ரேடியஸ் கிளிக் பண்ணிட்ட உடனே எனக்கு வந்து இப்போ ஒரு 10mm கொடுக்குறேன். 10 கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்ட உடனே அண்ட் நெக்ஸ்ட் ஸ்பெசிஃபை பாயிண்ட் கொடுத்துட்ட உடனே பாருங்கள் இப்போ இதுக்கும் இருக்கிற ஃபிலேட் லைக் எனக்கு கார்னரில் கர்வ் ஷேப்பில் வருது எனக்கு ஃபிலேட். ஓகேங்களா, கர்வ் ஷேப் வருது இதுக்கு. அதே மாதிரி இப்போ எனக்கு நம்பர் ஆஃப் டைம்ஸ் வேணுமாச்சுனாக்கா ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ண உடனே நான் இப்போ ஆல்ரெடி எந்த கமாண்ட் யூஸ் பண்ணியிருந்தேன் அந்த கமாண்ட் எனக்கு வருது. இப்போ எனக்கு அதை ரேடியஸ் நான் ஃபில் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக இப்போ நம்பர் ஆஃப் டைம்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுதான் ஃபிலேட். கர்வ் ஷேப்புக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கர்வ் ஆச்சு. நெக்ஸ்ட் இப்போ வந்துட்டு ஃபிலேட்டில் இங்கே ஆரோமார்க் இருக்கு, அந்த ஆரோமார்க் கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு சாம்ஃபர் அன்ட்டு ஒன்று இருக்கும். சாம்ஃபர் என்னதுனாக்கா இப்போ வந்து உங்களுக்கு கர்வில் இருக்கிற ஆங்கிள், இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் ஷீட் பேட்டர்ன் நம்ம இப்போ பண்ணும்போது நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஆங்கிள் எனக்கு ஒரு ஷீட்டு பெண்ட் ஆகும்னாக்கா அந்த கொடுக்குறோம். பட் நம்ம சாம்ஃபர் யூஸ் பண்ணால் கூட ஆனால் நம்ம அந்த கர்வ் வந்து இருக்குல்ல அந்த கர்வுக்கு நம்ம ஃபிலேட் யூஸ் பண்ணுவோம். நம்பர் ஆஃப் நம்ம டிசைனிங்கில் வந்துட்டு சாம்ஃபரை ஜாஸ்தி ப்ரிஃபர் பண்ண மாட்டோம், நம்ம வந்து ஃபிலேட்டுக்கு தான் போவோம். ஓகே, இப்போ சாம்ஃபர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்ற பார்க்கலாம். இதுலேயும் அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லைன் அண்ட் கேட்குது. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து இதை சூஸ் பண்ணி அண்ட் தென் என்டர் கொடுத்துட்ட உடனே நம்மளுக்கு இங்கே டிஸ்டன்ஸ் ஆங்கிள் மெத்தட் நம்ம வந்து இப்போ டிஸ்டன்ஸ் ஆங்கிள் தான் நம்ம பார்க்க போகிறோம். டிஸ்டன்ஸ்னாக்கா எனக்கு சாம்ஃபரோட லென்த் ஸ்பெசிஃபை பண்ணும், அது ஆங்கிள்னாக்க டிகிரியை நான் ஸ்பெசிஃபை பண்ணணும். இப்போ டிஸ்டன்ஸ்ன்னு கொடுத்துட்டு அண்ட் தென் இப்போ ஃபர்ஸ்ட் கார்னர் சூஸ் பண்ணிட்டேன். இப்போ கார்னர் இப்போ எனக்கு வந்து லென்த்து வந்து எனக்கு உடனே எனக்கு என்டர் கொடுத்துட்ட உடனே செகண்ட் லைன் கேட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். பாருங்க எனக்கு அடுத்து 50க்கு லைனுக்கு எனக்கு இங்கே இந்த பாக்ஸ் இங்கே இருந்தது இல்லையா, இப்போது இங்கே இருந்து நான் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தெரியும் இங்கே வந்து பார்த்தீங்களா, இங்கே நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணிது இல்லையா, அந்த லைனுக்கு நான் வந்து 15 ட்ரா பண்ண உடனே எனக்கு 50க்கு சாம்ஃபர் ஆகிருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இப்போ வந்துட்டு அதே மாதிரி இந்த பக்கம் ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா, சாம்ஃபர். இப்போ சாம்ஃபர் நம்மளுக்கு வந்து AutoCAD 18 எல்லாம் வந்துட்டு என்ன ஆகுதுனாக்கா ஃபிலேட்டு சாம்ஃபர் மட்டும் தான் இருக்கும். இதில் வந்து நமக்கு பிளெண்ட் கர்வ்ஸ்ன்ட்டு கூட எக்ஸ்ட்ரா 2020 வெர்ஷனில் யூஸாக இருக்குது. அதுக்கே நம்மளுடைய நான் ஒரு கமெண்ட் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன், சாரி கைஸ். இப்போ என்ன கமெண்ட்னாக்கா ட்ரிம்மு கீழே இப்போ நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ட்ரிம் பண்ணியிருப்பேன்னு வச்சுக்கோங்க, அது இப்போ எனக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண மாதிரிச்சுன்னா கூட அது பண்ணிக்கலாம். நான் அது எப்படின்றது இப்போ நான் காமிக்கிறேன். இப்போ நான் இங்கே ஒரு 4 பாக்ஸை சூஸ் பண்ணிக்கிறேன் இல்லையா. ஓகேங்களா, எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து இப்போ இதை ட்ரிம் பண்ணிக்கிறேன். இந்த ஆப்ஜெக்ட் இங்கே எதுனாக்கா இந்த ஆப்ஜெக்டை நான் ட்ரிம் பண்ணிக்கிறேன், இந்த ஆப்ஜெக்ட் அண்ட் தென் இதில் வந்து இந்த ஆப்ஜெக்டை ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இங்கே எக்ஸ்டெண்ட் அண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது. எக்ஸ்டெண்ட் ப்ரெஸ் பண்ணிட்ட உடனே அண்ட் இதில் நம்மளுக்கு வந்து நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் நம்மளுக்கு வந்து டைரெக்டாக AutoCAD 2018 19 வந்துட்டு எப்படின்னாக்கா என்டர் ப்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறம் எந்த பாயிண்ட் ஸ்பெசிஃபை பண்ண முடியும். அண்ட் ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் தான் அதான் கொடுக்கணும், திருப்பி நெக்ஸ்ட் ஸ்பேஸ் கொடுக்கணும். 21 வெர்ஷனில் நம்மளுக்கு அந்த மாதிரி இல்லை, டைரெக்டாக அது கிட்ட எடுத்துகிட்டு போனாலே நம்மளுக்கு நெக்ஸ்ட் க்ளோஸ் பாயிண்ட் எங்கே இருக்கோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்டெண்ட் ஆகிடும். பாருங்கள், நீங்கள் இப்போ பார்த்துருக்கீங்க இல்லையா, அந்த மாதிரி நார்மல். இப்போ இந்த மாதிரி இங்கே இப்போ நான் உள்ளே தானே ட்ராப் பண்ணியிருந்தேன். இப்போ பாருங்களேன், இங்கே பொறுத்தவரை இங்கே எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆப்ஷன் இருக்குது. அதை ட்ரிம் பண்ணிட்ட உடனே நமக்கு இப்போ எக்ஸ்டெண்ட் இருந்தால் வேணுமாச்சுட்டாக்கா நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிற கமாண்ட் வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணனாக்கா இப்போ வந்து நான் ஒரு ரெக்டாங்கிள் தானே ட்ரா பண்ணியிருந்தேன். இப்போ ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிட்டு எக்ஸ்ப்ளோர்ன்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது என்னதுனாக்கா இப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு ட்ரா பண்ணியிருக்கிறது வந்து கனெக்டட் கர்வ்ஸ் அதை வந்து பிரித்து காட்டும். ஓகேங்களா, இப்போ நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இங்கே நான் ஒரு ரெக்டாங்கிள் ஒரு ட்ரா பண்ணிக்கிறேன்.
உங்களுக்கு இப்போ இங்கே ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிட்டேன். இப்போ இது வந்து எக்ஸ்ப்ளோர் கிளிக் பண்ணிட்ட உடனே செலக்ட் தி ஆப்ஜெக்ட்னு கேட்கும். இப்போ பாருங்க நான் டச் ஆகிட்டோன்னே எனக்கு இங்கே ஃபுல் ஹைலைட் ஆகுதா. இப்போ எக்ஸ்ப்ளோர்னு கொடுத்துட்டு என்டர் அண்ட் கொடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் இந்த ஆப்ஜெக்டில் வந்தேனாக்கா பாருங்களேன் எனக்கு செப்பரேட்டாக காமிக்குது டிவிஷன். அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள் அப்போ எனக்கு வந்து எல்லாம் ஒரே டக்க லைன் காமிச்சிருந்துச்சு. இப்போ வந்து ஃபுல் எக்ஸ்டென்ட் காமிக்குது. இப்போ நான் ட்ரா பண்ணும்போது கூட அவ்வளோதான் எனக்கு இங்கே பாருங்க. இப்போ இந்த மாதிரி காமிக்கும். எக்ஸ்ப்ளோர்ன்றதை வந்து கனெக்டட் கர்வ்ஸ் அது வந்து பிரித்து காமிக்கும். இப்போ நான் இந்த லைன் ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணியிருப்பேன், எனக்கு இது வந்து டிலீட் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கோஸ்கரம் இப்போ நான் புதுசாக லைன் எடுத்து ட்ரா பண்ணுறதுக்கு பதில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி இந்த லைனை நான் டிலீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த கமாண்ட் ஆயிடுச்சு. அண்ட் தென் நம்மளுக்கு ட்ரிம் பக்கத்துலேயே வந்துட்டு எரேஸ் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. எரேஸ் ஆப்ஷனுக்கு போன உடனே நம்மளுக்கு இங்கே வந்து எரேஸ் ட்ரிம் அண்ட் எரேஸ் ரெண்டுமே ஒரே வேலை தான். நம்ம ட்ரிம் அண்ட் கொடுத்துட்டு என்டர் கொடுத்த உடனே நம்மளுக்கு ஆப்ஜெக்ட் இந்த மாதிரி எரேசர். அப்புறம் வந்து ட்ரிம்முக்கும் எரேஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அண்ணாக்கா இப்போ நான் ட்ரிம் செலக்ட் பண்ணிட்டு பர்டிகுலர் எனக்கு ஒரு ஆப்ஜெக்டை நான் இந்த ட்ரிம் பண்ணுமாச்சுன்னா கூட பண்ணலாம். அதே வந்து எனக்கு எரேஸ் பண்ணுமா எரேஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுனாக்கா இப்போ ட்ரிம் நான் பண்ணிட்டேனாக்கா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நான் ட்ரிம் பண்ணுறது இருந்தாக்கா இந்த லைன் மட்டும் தான் எனக்கு ட்ரிம் ஆகும். அதே நான் வந்து எரேஸ் சூஸ் பண்ணிட்டேனாக்கா பர்டிகுலர் ஆப்ஜெக்டே எனக்கு அது ட்ரிம் ஆகிடும். ஓகேங்களா. இப்போ எப்படி தெரியுமா நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. இல்லைன்னா இப்போ எனக்கு நான் வந்து ட்ரிம் யூஸ் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. பாருங்க இப்போ நான் ட்ரிம் போயிடுறேன். ட்ரிம் போயிட்டேனாக்கா எனக்கு இந்த லைன் மட்டும் தான் நான் ட்ரிம் பண்ணுறதுக்கு ஆகுது என்னால். ஓகேங்களா. அதே நான் வந்துட்டு எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணி கண்ட்ரோல் Z ப்ரெஸ் பண்ண உடனே எனக்கு எல்லா லைனும் வந்துடும். இப்போ நான் வந்து எரேஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். எரேஸ் சூஸ் பண்ண உடனே இந்த ஆப்ஜெக்டை நான் சூஸ் பண்ண உடனே செலக்ட் பண்ணியிருக்கிற ஆப்ஜெக்டை சூஸ் பண்ணனாக்கா அது டிலீட் ஆகுது. ஓகே. பர்டிகுலர் ஆப்ஜெக்டே ஃபுல் அது டிலீட் ஆகிடும். ஓகேங்களா. ட்ரிம்முக்கும் எரேஸ்க்கு தான் இருக்கிற டிஃப்ரென்ஸ். நம்ம ட்ரிம்மே யூஸ் பண்ணலாம். எனக்கு அது நம்மளுக்கு வந்து பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் மட்டும் தான் என்னால் டிலீட் பண்ணுறதுக்கு வேணுமா இருக்கும். ஓகே. நான் கண்ட்ரோல் Z கொடுத்த உடனே எனக்கு அந்த ஆப்ஜெக்ட் வந்துடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஸ்ட்ரெச். இங்கே இருக்கு பாருங்க ஸ்ட்ரெச். இது என்னத்துக்குனாக்கா இப்போ நம்ம வந்துட்டு செலக்ட் தி ஆப்ஜெக்ட்னு கேட்குது. இப்போ நான் வந்து இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்த ஒரு ஆப்ஜெக்ட் இதாக இருக்குது. செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த 4 பாக்ஸும் நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி என்டர் அண்ட் கொடுத்துட்ட உடனே ஃப்ரம் பேஸ் பாயிண்ட் கேட்குது. உங்களுக்கு எது பேஸ் பாயிண்ட் வந்து இது கேட்டோடனே எனக்கு வந்து அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து எனக்கு கொஞ்சம் இது மூவ் ஆகும். ஓகேங்களா. நான் இப்போ வந்து ஃபில்லட் இது சாம்பர் இதெல்லாம் செலக்ட் பண்ணதுனால எனக்கு அந்த என்ன ஆப்ஜெக்ட் சூஸ் பண்ணணும் அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து எனக்கு அது கொஞ்சம் மூவ் ஆகும். ஓகே. நான் என்ன இது சூஸ் பண்ணியிருக்கணும் அந்த ஆப்ஜெக்ட் எனக்கு அது கம்ப்ளீட்டாக மூவ் ஆகுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்கேல். ஸ்கேல் என்னன்னாக்கா இங்கே இருக்கு பாருங்க. இப்போ நம்மளுக்கு ஸ்கேல் இதை சூஸ் பண்ணிட்டு கிளீனாக சொல்றது என்னக்கா இப்போ நான் வந்துட்டு ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிட்டு அந்த ரெக்டாங்கிளுக்கு எனக்கு வந்து இப்போ இந்த மாதிரி இருக்குது இல்லையா இந்த ஹைட்டுக்கு இவ்வளோ கொடுத்துருக்கேன். இப்போ நான் ஸ்கேல் அண்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த செலக்ட் ஆப்ஜெக்ட்னு கொடுத்து என்டர் கொடுத்துட்ட உடனே பேஸ் பாயிண்ட்னு கேட்குது. பேஸ் பாயிண்ட் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு எனக்கு நார்மல் ஹைட்டை விட எனக்கு எவ்வளோ மடங்கு பெருசாக வேணுமாயிடுச்சுன்றதை இங்கே நான் டிஃபைன் பண்ணணும். இங்கே பாருங்கள் ஸ்கேல். இப்போ இந்த நார்மல் எனக்கு வந்து இது வந்து இவ்வளோ இன்ச்சு எனக்கு. இப்போ எனக்கு வந்து ஸ்கேல் வந்து இங்கே பாயிண்ட் ஸ்பெசிஃபை ஆகுது. எனக்கு வந்து இப்போ 1 அன்னு கொடுத்துட்டு என்டர் கொடுத்த உடனே நார்மல் இருக்குது. இப்போ நம்ம வேறு டைமென்ஷன்ஸ் கொடுப்போம். 5 டைம்ஸ். ஓகேங்களா. அந்த 1ன்றதை வந்து நம்ம டைம்ஸ்ன்றது இப்போ நான் 1 மடங்கு 2 மடங்கு 3 மடங்குன்ற மாதிரி அது 5 டைம்ஸ் இருக்கிறத டைமென்ஷன்ஸ் கொடுத்துக்கிறத விட 5 டைம்ஸ் நம்ம கிரேட்டர் எனக்கு அது ஆகணும். இதை நம்ம எது யூஸ் பண்ணுவோம் மெயின்னாக்கா டெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம் தெரியுமா. டெக்ஸ்ட்டு டூல் பாக்ஸ் டைட்டில் பாக்ஸ் அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியுது. டிராஃப்டிங் பண்ணும்போது நம்ம ஸ்கேல் ரொம்ப முக்கியமாக இருக்குது டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னாக்கா டிராஃப்டிங்கில் வந்து நம்ம இது எல்லாமே ஸ்கேலு 1:1 ட்ராயிங் நேம் ஆப்ஜெக்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஆங்கிள் தேர்ட் ஆங்கிள் அதெல்லாம் நம்ம டிஃபைன் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்கேல் ரொம்பவே யூஸாக இருக்கும். அடுத்தது இப்போ நம்ம பார்க்க போகிற டயக்ராம் என்ன டூல்ஸ்னாக்கா ரெக்டாங்கிள் அரேன்றது. இது வந்து ஆட்டோகேடில் ரொம்ப முக்கியமானது. இது என்டர் கொடுத்து ஃபர்ஸ்ட் நான் டிலீட் பண்ணிக்கிறேன். ரெக்டாங்கிள் அரே ஏன்னாக்கா ஃபர்ஸ்ட் இப்போ நான் ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு ரெக்டாங்கிள் சூஸ் பண்ண உடனே ஆல்மோஸ்ட் இதில் கூட வருது நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு ரெக்டாங்கிள் பாத் போடலாம். இது ஃபர்ஸ்ட் நம்ம ரெக்டாங்கிள் சூஸ் பண்ணணும். ரெக்டாங்கிள் சூஸ் பண்ணுற உடனே நான் செலக்ட் பண்ணி என்டர் கொடுக்குறேன். பாருங்க ரெக்டாங்கிள் அரே என்ன யூஸ்னாக்கா இப்போ நான் வந்துட்டு இந்த ஒரு பாக்ஸே எனக்கு வந்துட்டு ஒரு 4-5 வேணுமாயிடுச்சுன்றதை டிஃபைன் பண்ணுறது இது. ஓகேங்களா. இங்கே வந்துட்டு நம்மளுக்கு ரோஸ் காலம்ஸ் அண்ட் லெவல் அது இருக்குது. இப்போ ரோஸில்
டிஸ்டன்ஸ், காலம்ஸ் டிஸ்டன்ஸ், அது பிட்வீன் அதெல்லாம் டிஃபைன் ஆகுது. இதில் நம்ம மாடிஃபிகேஷன் வேணா கூட பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ஒரு 5 வேணுமா இன்ச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்ட உடனே எனக்கு இப்போ 5 ரோஸ் வந்திருக்கு, 5 ரோஸ். அதே மாதிரி இப்போ எனக்கு வந்து விண்டோ போயிடுச்சு. இப்போ நான் திருப்பி எனக்கு மாடிஃபிகேஷன் பண்ண இருந்துச்சு, ஒரு காலம்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும், இல்லை டிஸ்டன்ஸ் கம்மியாக கொடுக்கணும் இருந்துச்சுனாக்கா டபுள் கிளிக் பண்ணிட்ட உடனே நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆன அந்த பாக்ஸு. ஓகேங்களா, இது நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ரோஸ் வந்து எனக்கு 5 வந்துச்சு. அதே மாதிரி எனக்கு இப்போ காலமே எனக்கு 5 வந்துச்சு. இப்போ எனக்கு ரோஸ் வந்துட்டு எனக்கு ஒரு 6 வேணுமாச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கொடுத்துட்டோன்னு இங்கே வந்து கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு 6 ரோஸ் வந்துடும். அதே மாதிரி அது டிஸ்டன்ஸ் கூட நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இது டிஸ்டன்ஸ் எனக்கு ஒரு 40 இருக்கணும்னா கூட அந்த மாதிரி அந்த இதில் டிஸ்டன்ஸ் கூட நம்ம இது மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். டபுள் கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு இந்த மாதிரி வருது. இதில் வந்துட்டு 265 இருக்குது. இப்போ எனக்கு வந்து 200 கொடுத்துக்கிறேன். என்டர் கொடுத்த உடனே அது எடுத்து ரோஸ் காலம்ஸ் எல்லாம் டிஃபைன் ஆகுது. ஓகேங்களா, ரோஸு காலம்ஸ் எல்லாம் நான் இதில் இண்டிகேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ரெக்டாங்கல் அரே இதுக்கு ரோஸ் எவ்வளோ வேணுமாச்சு, காலம் எவ்வளோ வேணுமாச்சுன்னு சொல்லிட்டு க்ளோஸ்ன்னு கொடுத்துட்டோன்னே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். அண்ட் தென் இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்துட்டு நம்மளுக்கு பாத் அரேன்ட்டு இருக்குது. பாத் அரே நம்மளுக்கு பார்க்கலாம். இப்போ அதுக்கு வந்து நான் ஒரு ஆர்க்கை ஒரு ட்ரா பண்ணிக்கிறேன் ஒன்று இதில் நீங்கள். ஓகேங்களா, என்டர் ஸ்பெசிஃபை பண்ணிட்டோன்னே வந்தது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் ஒன் சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த சர்க்கிள் ட்ரா பண்ணி இப்போ நான் என்ன பாத் கர்வ் லைக் இப்போ நான் ஒரு கர்வை ட்ரா பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த கர்வை ட்ரா பண்ணியிருக்கிறதுல அந்த சர்க்கிள் வந்து அந்த கர்வ் நான் எங்கெங்கே ட்ரா பண்ணியிருக்கேன்னா அந்த சர்க்கிளில் போகும். அதுதான் இப்போ நான் நெக்ஸ்ட் பாத் கர்வை வந்துட்டு சூஸ் பண்ணுறேன். பாத் அரேவை ஃபர்ஸ்ட் இதில் வந்து செலக்ட் தி ஆப்ஜெக்ட்னு கேட்டிருக்கு. செலக்ட் எனக்கு எந்த ஆப்ஜெக்ட் தான் வேணுமாச்சு. அண்ட் தென் என்டர் கொடுக்குறேன். செலக்ட் தி பாத் கர்வுன்னு கேட்குது. பாத் கர்வுன்றது வந்து நெக்ஸ்ட் இதை தான் டிஃபைன் பண்ணுறேன். என்டர்ன்னு கொடுத்த உடனே எனக்கு இப்போது இந்த லைனை நான் எங்கே ட்ரா பண்ணியிருக்கேன் தெரியுமா, அந்த லைன் கர்வு பார்த்துட்டு அதுக்குள்ளே வந்திருக்கும். இதில் கூட நம்ம வந்து நம்ம லென்த்தை நம்ம இதில் வந்துட்டு என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னாக்கா ஐட்டம் வந்து இப்போது நம்ம டிஃபைன் பண்ணுறதுக்கு ஆகுது. இது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஏன்னா நம்ம கர்வ் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் ஐட்டம் இது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கோ. நம்ம இதுக்கு இதில் ரோஸை மட்டும் தான் நம்ம இதில் என்ன ஒன்று பண்ண முடியும்னாக்கா டிஸ்டன்ஸை மட்டும் தான் இப்போ நம்ம குறிக்கிறதுக்கு ஆகும். இதில் டிஸ்டன்ஸ் வந்துட்டு நான் ஓகேங்களா, இதில் டிஸ்டன்ஸ் மட்டும் தான் இப்போ நான் இதில் குறிக்கிறதுக்காகும். அதில் வந்துட்டு இப்போ நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பண்ண இதுக்கு மேலே டயக்ராம்ஸ் அப்போ நம்மளுக்கு அது யூஸ் ஆகுது. க்ளோஸ் அரேன்னு கொடுத்துட்டோன்னே க்ளோஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் இப்போ பார்க்கறது வந்து சர்க்குலர் அரே. இங்கே நம்ம பாத்தில் வந்து போலார் அரேன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்க்குறது போலார் அரே. போலார் அரே ஃபர்ஸ்ட்டு சர்க்கிள். நான் இப்போ ஒரு சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணி அதுக்குள்ளே வந்துட்டு இதில் ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, சர்க்குலரே காமிச்சிட்டு இருக்கேன். ஒரு பாக்ஸ் ஒரு ரெக்டாங்கல் ஒரு ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த சென்டர் பாயிண்ட் மிட் பாயிண்ட் வச்சுக்கிறேன். ஓகேங்களா, இப்போ நான் வந்து ரெக்டாங்கல் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ நான் போயிட்டு போலார் அரே சூஸ் பண்ணி என்டர் கொடுத்துட்டு ஒரு கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் இது வந்து செலக்ட் தி ஆப்ஜெக்ட். உங்களுக்கு எது வேணுமா இருக்குதுன்னு கேட்கும். இது என்டர். அண்ட் தென் இதில் வந்து ஸ்பெசிஃபை திஸ் பாயிண்ட்னு கேட்குறது. இதில் வந்து பேஸ் பாயிண்ட், ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் ரெண்டு காமிக்கும். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பேஸ் பாயிண்ட். பேஸ் பாயிண்ட் என்ன ஒன்று எனக்கு வந்து இப்போது ஆக்சிஸோட இப்போ சென்டர் பாயிண்ட் இருக்குது தெரியுமா, அது கிளிக் பண்ணிட்ட உடனே எனக்கு வந்து பேஸ் அதோட நான் ட்ராயிங் பண்ணியிருக்க ரொட்டேஷனில் வந்து எனக்கு இது ஆக்டிவேட் ஆகிடும். இதில் வந்து நான் நம்பர் ஆஃப் இதை நான் ட்ரிக் பண்ணிக்கலாம். இதை நம்ம எதுக்கு தாச்சும் யூஸ் பண்ணுறோம்னாக்கா கேட் டீத் டயக்ராம் நம்ம ட்ரா பண்ணும்போது நம்மளுக்கு இது ஸ்பெசிஃபை ஆகுது. இப்போ பாக்ஸ் நீங்கள் வந்து 6 இருக்குது டோட்டலாக. 1 2 3 4 5 6 இருக்குது. இதில் எனக்கு வந்து இப்போ 8 கூட நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து கிளிக் பண்ணுறேன், 8 டிஃபைன் ஆகிருக்கு. அண்ட் தென் ரோஸ் ஒன்றே வந்தவரை ஏன்னாக்கா நம்ம வந்து சர்க்கிள் ட்ரா பண்ணியிருக்கிறோம், அதனால ரோஸ் ஒன்று எடுத்து. ஓகே, இப்போ நம்ம வந்து 2 1 கொடுத்துட்டோம்னாக்கா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அந்த டைரக்ஷனில் ஆப்போசிட் நம்மளுக்கு 2 1 வந்துருக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி இது நம்ம டிஸ்டன்ஸு எவ்வளோ இதில் இப்போ இந்த பாக்ஸ்லேருந்து இந்த பாக்ஸுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதுன்றது கூட நம்ம இதில் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் தென் இதில் நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது ஒன்று நம்ம டயக்ராம்ஸ் பண்ண இது ப்ரீஃப்லி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, இது வந்துட்டு நம்மளுக்கு ரெக்டாங்குலர் அரே, பாத் அரே, போலார் அரே. அண்ட் தென் ஆட்டோகேட் 2018 எப்படி வரும்னாக்கா ரெக்டாங்குலர் அரே, போலார் அரே அண்ட் தென் பாத் அரேன்றது இண்டிகேட் ஆகுது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிற கமாண்ட் வந்து
ஆஃப்செட் இப்போ வந்துட்டு என்னதுனாக்கா இப்போ நான் இங்கே ஆஃப்செட் சூஸ் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்துட்டு இப்போ ஆஃப்செட் சூஸ் பண்ணிட்டேன். இந்த சர்க்கிள் இருக்கு இல்லையா, அந்த செலக்ட் தி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், செலக்ட் தி டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் த்ரூன்னு கொடுத்துக்கிறேன். த்ரூன்னு கொடுத்துட்டு உடனே 15 கொடுக்குறேன். 15 கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். அப்புறம் செலக்ட் தி ஆப்ஜெக்ட் ஆஃப் ஆஃப்செட். உங்களுக்கு எந்த ஆப்ஜெக்ட் ஆஃப்செட் ஆகணும் ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்டன்ஸை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து சூஸ் அந்த ஒரு ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது, அதை சூஸ் பண்ணிக்கிற உடனே பாருங்க நான் கொடுத்த ஆஃப்செட் டிஸ்டன்ஸுக்கு அந்த மாதிரி வரும். நம்பர் ஆஃப் ஆஃப்செட் இப்போ உங்களுக்கு எவ்வளோ வாட் வேணுமா இருந்தாலும் இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் நம்பர் கொடுத்துட்டோன்னே நம்மளுக்கு ஆஃப்செட் ஆகினே இருக்கும். இங்கே ஒரு வாட் இன்னொரு வாட் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு ஒரு சர்க்கிளை நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இது இப்போ நம்ம மாடிஃபைட் டூல்ஸை ட்ரா பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் வந்து மூவ் நான் ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை மூவ் பண்ணணுச்சுன்னா மூவ் அண்ட் தென் ரொட்டேட். அந்த ஆங்கிள் பேஸ் பாயிண்ட்டை வச்சு ரொட்டேட் பண்ணுறதா ரொட்டேட் பண்ணலாம். அந்த லென்த் ஹைட்டு அப்புறம் லென்த்தை எதுனா ஸ்பெசிஃபை பண்ணுறதுனாக்கா ரொட்டேட்டில் நம்ம பண்ண முடியாது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து ட்ரிம் எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு ட்ரிம் பண்ண வச்சுட்டாக்கா அந்த ஆப்ஜெக்ட் நான் ட்ரிம் பண்ணலாம். அதே எக்ஸ்டெண்ட் அந்த இப்போ லைன் வந்து இப்போ பர்டிகுலர் லைனை வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது எக்ஸ்டெண்ட். நெக்ஸ்ட் இப்போ வந்து எரேஸ்னாக்கா பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் ஃபுல் அது எரேஸ் ஆகிடும். அண்ட் தென் மூவ் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் நான் ஸ்பெசிஃபை பண்ணி டிஸ்டன்ஸை நான் ஸ்பெசிஃபை பண்ணலாம். அண்ட் தென் மிரரில் வந்துட்டு அந்த மாதிரி என்னால் ஸ்பெசிஃபை பண்ண முடியாது. பேஸ் பாயிண்ட் செலக்ட் பண்ணிட்டோன்னே அந்த ஆக்சிஸ் லைன் தானே தான் நான் ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காகும். அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்மளுக்கு இங்கே வந்துருக்கிறது வந்து ஃபிலெட் சாம்பர் பிளெண்ட் கர்வ் எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்தோம். ஃபிலெட்ன்றதை வந்துட்டு நான் கர்வேச்சர் வரும். இப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் ட்ரா பண்ணிட்டோன்னே கர்வாக தான் அந்த ஆப்ஜெக்ட்டை நம்ம கொடுக்கணும். கார்னர் ஷேப்ஸில் எங்கேயுமே அந்த ஆப்ஜெக்ட் நம்ம கொடுக்கக்கூடாது. அண்ட் தென் ஃபிலெட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சர்ஃபேஸ் கிரியேட் பண்ணும்போது இன்னர் ஃபிளேட் அவுட்டர் ஃபிளேட்ன்றதெல்லாம் வருது. ஒரு நாள் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ நம்மளுக்கு ஆப்ஜெக்ட் வந்து எக்ஸ்ப்ளோர்ன்றது என்னன்னாக்கா கனெக்டட் லைன்ஸை வந்து எனக்கு செப்பரேட் பண்ண மாதிரின்றதை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் நம்ம ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எக்ஸ்ப்ளோர் இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்கேல் வந்துட்டு இப்போ நம்ம டெக்ஸ்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஜெக்ட் இங்கே இருக்கு இல்லையா, இங்கே ஸ்கேல்ன்ற ஒரு ஆப்ஜெக்ட் நம்மளுக்கு இருக்கு. நம்ம இப்போ வந்து ஒரு டெக்ஸ்ட்டை ஒன்று ட்ராப் பண்ணி இப்போ எனக்கு அந்த டெக்ஸ்ட் இதை வந்து ஒரு பாக்ஸ்க்குள்ளே வைக்கணுமா இருந்துச்சுனாக்கா அந்த டைமென்ஷன்ஸ் நான் ஸ்பெசிஃபை பண்ணலாம். நான் ட்ராப் பண்ணும்போது கூட அந்த ஸ்பெசிஃபை பண்ணலாம், பட் இருந்தாலும் நம்ம அதை ஸ்பெசிஃபை பண்ணலாம். அந்த ஆப்ஜெக்ட் நெக்ஸ்ட் வந்து இப்போ இங்கே நம்மளுக்கு இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்குது வந்து ரே. இது வந்து நம்மளுக்கு இன்னொரு ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் இப்போ நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸ்ட்ரெச்ன்றது வந்து நான் பர்டிகுலர் நான் ஆப்ஜெக்ட் ஒன்று சூஸ் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை நான் வந்து இப்போ எனக்கு ரெக்டாங்கிள் சூஸ் பண்ணியிருப்பேன். அந்த ஆப்ஜெக்டை நான் வந்து லென்த்து எனக்கு இப்போ கொஞ்சம் எப்படி எனக்கு மாடிஃபிகேஷன் வேணுமாச்சு அது மாதிரி நான் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ரேல வந்து நமக்கு 3 டைப்ஸ் ஆஃப் ரே வந்து ரெக்டாங்குலர் ரே, பாத் ரே, போலார் ரே. ரெக்டாங்குலர் ரேல வந்துட்டு இப்போ நான் ஒரு பாக்ஸை ஒன்று ட்ரா பண்ணி அந்த பாக்ஸை எனக்கு வந்து ரோஸ் காலம்ஸ் இண்டிகேட் பண்ணி அந்த டிஸ்டன்ஸ் நான் ஸ்பெசிஃபை பண்ணலாம் ரோஸ் காலம்ஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் பாத் அரேல வந்து இப்போ நான் ஒரு கர்வ் ஒன்று ட்ரா பண்ணிட்டு அந்த கர்வில் சர்க்கிளோ ரெக்டாங்கிளோ ஏதோ ஒரு ஷேப்பை ட்ரா பண்ணி அந்த கொடுத்த உடனே பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் மட்டும் தான் எனக்கு அது ஸ்பெசிஃபை ஆகும். ஃபுல் அதில் வந்து நான் லென்த்ஸ் தான் ஸ்பெசிஃபை பண்ண முடியும். அண்ட் தென் பர்பெண்டிகுலர் அது தான் ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு ஆகாது பாத் அரே. நெக்ஸ்ட் வந்து சர்க்குலர் அரேல வந்து போலார் அரேன்ட்டு இப்போ 2021 போலார் அரே. அண்ட் தென் போலார் அரே வந்துட்டு எப்படின்னாக்கா ஒரு சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணி அதுக்குள்ள ஒரு ரெக்டாங்கிள் ஒரு போட்டு அதில் வந்து சர்க்குலருக்குள்ளே வேணுமாயிடுச்சுன்றதை ஸ்பெசிஃபை பண்ணலாம். இது வந்து நம்ம கேட் டீத்துக்கு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் ஆஃப்செட் உடனே ஒரு சர்க்கிளை நான் ஒரு ட்ரா பண்ணி அந்த ஆஃப்செட் லைக் 3 mm இன்னர் அவுட்டர்ன்றதை நான் ஸ்பெசிஃபை பண்ணனாக்கா அந்த சர்க்கிள் இப்போ நான் ட்ரா பண்ணியிருக்கலாம். அந்த டிஸ்டன்ஸ் எடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அது வந்துடும் மாடிஃபிகேஷன் டூல்ஸ். நெக்ஸ்ட் இப்போ நம்ம நாளைக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னாக்கா ஒரு இன்சர்ட்ல வந்து நம்ம இப்போ ட்ரா டூல்ஸ் பார்த்தாச்சு, மாடிஃபை டூல்ஸ் பார்த்தாச்சு. அண்ட் ட்ரா டூல்ஸ்க்குள்ள நம்மளுக்கு இது என்னன்றது பார்த்தாச்சு. இது பார்க்கலன்னா மறக்காம நம்ம வீடியோ பிளேலிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம், அந்த லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்ல போயிட்டு பாருங்க, இதெல்லாம் டூல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஒரு ட்ரா பண்ண போகலாம். ஆட்டோகேட்ல நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து கோஆர்டினேட்ஸ். ஆட்டோகேட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து கோஆர்டினேட்ஸ் தெரிஞ்சிருக்கணும், ரொம்ப முக்கியம். அண்ட் தென் அது பார்த்துட்டு உடனே நம்ம ஒரு டயக்ராம்ஸ் 2D டயக்ராம்ஸ் 3D டயக்ராம்ஸ் பார்க்கலாம். அண்ட் தென் சைனிங் ஆஃப் சந்தோஷ் கேட் RR நகர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தென் தேங்க்யூ.